வணக்கம். சி ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆனார். அதாவது 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார். அந்த கட்சி பெயரை அறிவிக்கும் போது தமிழக வெற்றி இல்லத்துல கழகம் அப்படின்னு அறிவிச்சார். அது 3-4 நாள் கழித்து அந்த வெற்றி அப்படின்ற இடத்துல பக்கத்துல வரணும், வெற்றி கழகம் அப்படின்னு வரணும் அப்படின்னு பிழை திருத்தி அந்த கட்சி பெயரை மீண்டும் கொண்டு வந்தாங்க. தொடக்கத்திலிருந்தே இந்த கட்சி பிழை செய்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்கிற இந்த 828வது நாட்களில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட இந்த நாட்களில் வரை பிழைதான். யாரும் கற்றுக்கொண்டு எல்லாம் செய்வதில்லை. புதுசா வரும்போது எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கும், சில விஷயங்கள் தெரியாம நடக்கும், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு நான் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது பேர் அதிர்ச்சி. எதையெல்லாம் இந்த மண்ணில் நடக்க கூடாது என்று நினைத்தோமோ அதையெல்லாம் நடக்க போகிறது. எதற்கெல்லாம் இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்களோ அது இனிமேதான் நடக்க போகிறது. பேராபத்து. நான் நேற்று கூட விஜயை ஐயோ எப்படியாவது விஜய் பதவி பிரமாணம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இன்னைக்கு பதவி பிரமாணம் நிகழ்ச்சியில எடுத்த உடனே வந்தே மாதரம் பாடல் பாடப்படுகிறது. அதற்கு அடுத்தது தேசிய கீதம் பாடப்படுகிறது. 3ஆவதாக தமிழ் தாழ் வாழ்த்து பாடப்படுகிறது. என்ன கொடுமடா இது! ஒரு தமிழ்நாட்டுல ஓ மண்ணுல நீ பதவி பிரமாணம் எடுத்துக்கிற, ஓ மொழியில பாடக்கூடிய ஒரு பாடல் தமிழ் தாழ் வாழ்த்து என்பது, அதை முதலில் பாட வைக்க வேண்டுமா இல்லையா? நீ எந்த கருமத்தையாவது வந்தே மாதரம் பாடு, தேசிய கீதம் பாடு, எல்லாம் வேணாலும் பாடு, தமிழ் தாழ் வாழ்த்து தானே முதல்ல பாடி இருக்கணும். இது என்ன இது ஒரு கொடுமையான முன்னுதாரணம். இதை தாண்டா தலையில அடிச்சுக்கிட்டாங்க, இதைதான் அடிச்சுக்கிட்டோம். இங்க நடக்க கூடாது, நடந்துவிடக் கூடாது. அவன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் ஒன்றியத்தில் ஆட்சி செய்து கொண்டு மிக கொடூரமாக இங்க ஒவ்வொரு திட்டங்களையும் இங்க கொண்டு வரதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். இங்க தேர்தல் நடந்து முடியுது, ரிசல்ட் வந்துருச்சு. BMST திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது மொழியை திணிக்கிறதுக்கான திட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி இங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. இந்த நெருக்கடியான காலகட்டத்துல அவனுடைய திட்டம் இங்க உள்ள ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, இந்த மண்ணின் பெருமையை விளைவிக்கக்கூடிய, பெருமையை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவன் துல்லியமா கொண்டு நிறுத்துறான். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடக்க போகுது. பயமா இருக்கு. எதிர்கால தலைமுறையை, அடுத்த சந்ததியை நினைச்சா மிக கவலையா இருக்குது. மனிதனுக்கு அடிப்படையானது, மனித இனத்திற்கு அடிப்படையானது, அவன் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது கல்விதான். அந்த கல்வியில கைய வைக்கிறான். இப்ப வைக்க போறான். வந்துச்சு, வந்தே மாதரம் வந்துருச்சு. நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் கவர்னர் உரை வாசிக்கும் போது கவர்னர் வைத்த டிமாண்ட், நான் உரை வாசிக்க தயார், ஆனால் நான் வந்த உடனே தேசிய கீதம் பாட வேண்டும் அப்படின்னாரு. ஏன் மண்ணுல அது நடக்காது. தமிழ் தாழ் வாழ்த்து ஃபர்ஸ்ட், கடைசியில தேசிய கீதம் அப்படின்னு சொல்லி எழுந்து அந்த துணிச்சலா நின்னாரு பாரு. அதுதாயா அந்த ஆளுக்கு நாங்க இன்னமும் தலைவணங்குறோம். இந்த மண் இன்னமும் கடமைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆள் இன்று இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அந்த தைரியம், ஒன்றிய அரசாங்கத்தை துணிந்து எதிர்த்த அந்த தைரியம் இன்னைக்கு இல்ல, போயிடுச்சு. தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மக்கள் பெரும்பான்மையாக வாக்களித்து விடவில்லை. நன்றாக கவனியுங்கள். 1,70,00,000 வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் 1,50,00,000 வாக்காளர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். வெறும் 20 லட்சம் வாக்குகள் தான் அவரை விட நீங்க கூடுதல். அதுவும் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. 107 இடங்கள் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மக்கள் உங்களுக்கு வாக்கு அளிக்கலாமா வேண்டாமா, வாக்கு அளிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு வாக்களித்தார்கள். அதுவும் நீங்கள் ப்ராப்பரா, அதாவது 18 வயது நிரம்பிய, சிந்திச்சு அறிவை கொண்டு, தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யாரும் வாக்களிக்கவில்லை. உங்களுக்கு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு யாரும் யோசிச்சு மக்கள் வாக்களிக்கவே இல்லை. தைரியமாக சொல்றேன். காரணம் என்ன என்றால், எல்லோரும் அக்கா போட சொல்றாங்க, தங்கச்சி போட சொல்றாங்க, என் குழந்தை போட சொல்லுது, என் புள்ள போட சொல்லுது, என் அண்ணா போட சொல்றான், என் தம்பி போட சொல்றான், என் பேரன் தொல்லை பண்றான். இப்படி அக்கா சொல்லி, அம்மா சொல்லி, தங்கச்சி சொல்லி, தாய் சொல்லி, இதெல்லாம் சொல்லிதான் இன்னொருவர் புஷ் பண்ணி தள்ளிதான் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள். விஜய்க்கு யாரும் சிந்தித்து வாக்களிக்கவில்லை. சுயமாக, சுய அறிவோடு யாரும் சிந்தித்து வாக்களிக்கவில்லை. அப்படி என்றால் நீங்கள் பெரும்பான்மை இல்லாத இருக்கிறீர்கள். நீங்க என்ன, இந்த வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராமு, பேஸ்புக்கு, எக்ஸ் தளம்,
இதுலதான் உங்களுடைய வாக்காளர்கள். இப்ப இவங்களை வச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருக்கடி கொடுக்கறீங்க. எதிர்கட்சிகளுக்கு, மற்ற கட்சி தலைவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறீங்க, தொல்லை கொடுக்கறீங்க. நேத்துலாம் திருமாவளவனுக்கு அவ்வளவு பெரிய தொல்லை சமூக வலைதளத்துல. உங்க ஆட்கள் வன்மையா எழுதுறான். திருமாவளவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? தமிழ்நாட்டு அரசியலை இன்னைக்கு தலைகீழ மாத்தி காட்டியவர் திருமாவளவன். சித்தாந்தத்துல அவ்வளவு ஊறி போன நபர் திருமாவளவன். அந்த திருமாவளவனை உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலன்றதுக்காக நீங்க சமூக வலைதளத்துல அவ்வளவு கேவலப்படுத்திருக்கிறீங்க நேத்து. அதையெல்லாம் கடந்து அவரு நேத்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. என்ன அவசரம்? இன்னும் புதுச்சேரி முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்துக்கல, இன்னும் கேரளாவில் பதவி பிரமாணம் எடுத்துக்கல, இன்னும் அஸ்ஸாம்ல பதவி பிரமாணம் நடக்கல. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, இன்னைக்கு 10ஆம் தேதி. என்ன அவசரம்? ஏன் மற்றவர்கள் எல்லாத்தையும் அவ்வளவு தொல்லை கொடுக்குறீங்க? உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. மெஜாரிட்டி கிடைக்கலன்னா என்ன? நிதானமா இருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட இந்த நாள் என்ன கேட்டா தமிழ்நாட்டு தலைகுனிவு நாள். தமிழ்நாடு தலைகுனிஞ்சிருச்சு. முதல்ல நம்மளுடைய தாய்மொழி போயிடுச்சு, தமிழ் தாழ் வாழ்த்து போயிடுச்சு. அம்மனமா நம்ம நிக்கிற மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு அசிங்கம். எனக்கெல்லாம் நான் அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியை பார்த்த உடனே என்ன இது இது எப்படி யார் அறிவுரை சொல்லியிருப்பாங்க? எல்லாமே இப்ப நான் சொல்றேன், எல்லாருமே தற்குறிகள் கூட்டம். அரசியல் அறிவு துளிவும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நாட்டை சீரழிக்க வந்திருக்கிறீங்க அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. அந்த கவர்னர் உங்கள்கிட்ட வச்சிருக்கிற டிமாண்டு, மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை பேலன்ஸ் பண்ணி நடந்துக்குங்க அப்படின்றது. இது எல்லாம் இங்க ஒண்ணும் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கு. ராகுல் காந்தி இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி. காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்தியாவில் பெரிய வேறுபாடே கிடையாது. இது திமுக நல்லா உணர்ந்துருச்சு, அடிபட்டுருச்சு. திமுகவுக்கு காங்கிரஸ் கட்சி கழுத்தறுத்த மாதிரி உலகத்துல வேற யாருக்கும் அறுத்தது கிடையாது. அப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தி சிரிச்சு இன்னைக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. சூப்பர், இருக்கட்டும். ஆனால் அவர்களும் தமிழர்களை, தமிழ் மொழியை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாட்டை சீரழிக்கக்கூடியவர்கள் தான். உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஆளுநருக்கும் இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ராகுல் காந்திக்கும் பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. 2 பேரும் தமிழ் மொழியை சீரழிக்க வந்தவர்கள் தான். 2 கட்சியும் சித்தாந்தத்தில் ஒரே கொள்கை உடையவர்கள் தான். அதனாலதான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் ராகுல் காந்தி எந்த விதமான மறுப்பும் சொல்லாமல் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் மாநில கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. மேற்கு வங்கத்தில் முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டுல கூடவே இருந்து ஸ்டாலினை நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் கூட வராத போதே தெரியும் ராகுல் காந்தி ஏதோ சதி திட்டம் தீட்டுறாரு அப்படின்றத. அதனால முடிஞ்ச வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை ஒழிக்கிறதுல 2 பேருமே முதன்மையானவர்கள். நரேந்திர மோடி, அமித்ஷா அந்த நண்பர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே முடிவு தான் ராகுல் காந்திக்கும். அதனால இவர்களுக்குள்ள எந்த விதமான வேறுபாடுமே கிடையாது. அவர்கள் இன்னைக்கு ஆரியத்தினுடைய படையெடுப்பை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி விட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து வச்சிருந்தோம். முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்தாரு, கொஞ்சம் தடுத்து நிறுத்திருந்தாரு. 5 வருஷம் அவங்களால இங்க எதுவுமே பண்ண முடியல. இன்னைக்கு ஜோசப் விஜய் மூலமாக அதை இன்னைக்கு அவர்கள் நிறைவேற்ற போகிறார்கள். தமிழ்நாடு தலைகுனிய போகிறது. தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானங்கள் நிகழப் போகிறது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் மாற்றமா? ஒரு மாற்றம் வேண்டாமா? திராவிட இயக்கங்களுக்கு ஏதான் போடுவீங்களா? ஊழல் பேர் வழிகள் கொள்ளை அடிக்கிறாங்க. ஒரு மாற்றம் வேண்டாமா? என்னடா மாற்றம்? இதாடா மாற்றம்? இதுவா நீங்க எல்லாம் எதிர்பார்த்திருந்த மாற்றம்? தமிழ் வாழ்த்தை கடைசியில தூக்கி போடுறாங்க. இதுவா நீங்க எதிர்பார்த்த மாற்றம்? இதுக்கு ஆசைப்பட்டீங்க. நாளைக்கு இந்தி உள்ள வந்துருமே, வரப்போகுது. இன்னும் 3 மாசத்துல வந்துருமே. ஆட்சி மொழியில இந்தி உள்ள வந்துருமே. இதுவா மாற்றம்? இந்தி வந்தா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் படிப்பை பாதியில் நிறுத்துவாயா? 3வது ஒரு லாங்குவேஜை படிக்க முடியாம தான் இந்தியா முழுக்க படிப்புல பின்தங்கி இருக்குது. அதையும் இங்க நடைமுறைக்கு வரும். அது மாபெரும் சிக்கல் வாழ்ந்தது. அது தனியா ஒரு ஸ்டோரி, தனியா பண்ணுவோம் அதை. ஆனா நீங்க எடுத்துட்டு வந்த மாற்றம் இதுதான். வந்த உடனே பேர் அதிர்ச்சி. இதேதான் உக்ரைனுடைய அதிபர் கட்சி தொடங்கிய 415 நாட்களில் ஜெலன்ஸ்கி அதிபரானார். 6வது அதிபர் உக்ரைன்ல. அவர் ஒரு நாடக நடிகர். சர்வெண்ட் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கினார். அவர் அந்த கட்சியினுடைய பேர்லயே அவர் ஒரு நாடகத்தை, சீரியல் நாடகம் நடிச்சார். அந்த நாடகம் உக்ரைன்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற நாடகம்.
அதுல இவரு மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர், சூப்பரா நடிச்சாரு. இவரு நாடகத்தை கண்டா அப்படியே மக்கள் விழுந்து அடிச்சு கொண்டு எந்த நேரமா இருந்தாலும் அந்த நாடகத்தை பார்த்துட்டு தான் படுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த நாடகத்துல அவர் நடிச்சிருந்தார். 2018 டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி நள்ளிரவு ஜனவரி மாசம் தொடக்கத்துல நான் அரசியலுக்குள் வரப்போகிறேன், தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்று அறிவிக்கிறார். ஏப்ரல் மாசம் நடந்த தேர்தலில் அதிபர் தேர்தலில் வெற்றி பெறாரு. இதே 2019 மே மாசம் 20ஆம் தேதி உக்ரைன் அதிபராக ஜெலன்ஸ்கி பதவி ஏற்றார். இன்னைக்கு உக்ரைனுடைய நிலைமை என்ன தெரியுமா? எவ்வளவு மோசமான நிலையில உக்ரைன் போயிட்டு இருக்கு தெரியுமா? ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிடுச்சு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் நடந்த போர்ல மிகப்பெரிய அளவு சீரழிவு சந்திச்சிருக்குது. கரண்ட் கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது, சாப்பிடறதுக்கு உணவு கிடையாது. அந்த மக்கள் இன்னைக்கு அவ்வளவு பெரிய துயரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான துயரம் கிடையாது. இப்போதான் 2-3 நாளைக்கு முன்னாடிதான் அந்த போர் நிறுத்த போறதா ரஷ்யாவுடைய அதிபர் புதின் சொல்லியிருக்காரு. ஒரு நடிகனை பார்த்து ஓட்டு போட்டதனால உக்ரைன் மக்கள் சந்திக்க வரும் துயரங்கள் கொடூரமானது. அதேதான் இங்க 828வது நாள் ஜோசப் விஜய் என்கின்ற நான் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டே வந்துட்டேன். வந்ததே எனக்கு சந்தோஷம். புதிய மனிதர்கள் ஆட்சிக்கு வரணும், புதிய இளைஞர்கள் ஆட்சிக்கு வரணும். எப்போதுமே அந்த சீனியாரிட்டி படியிலே இருக்கக்கூடிய அந்த பழமைவாதில இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு வாக்களிக்கணுமா? வேண்டாம். ஆனா அந்த கட்சி பாதுகாத்து வச்சிருந்தது இல்ல. ஒரு தமிழர்களுக்கான கலாச்சாரத்தை அந்த கட்சி பாதுகாத்து வச்சிருந்தது இல்ல. தமிழ்நாட்டுக்கு எதிரிகளை அந்த கட்சி தடுத்து நிறுத்தி வச்சிருந்தது இல்ல. தமிழ் மொழியை முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாத்து வச்சிருந்தது இல்ல. இந்தி உள்ளே வரக்கூடாது என்றதுக்காக கடந்த 60 ஆண்டுகளமா போராடி தடுத்து வச்சிருந்தாங்கல்ல. வந்துட்ட உடனே உள்ள கொண்டு வண்டியாப்பா, வந்தே மாதம் உள்ள வந்துச்சியாப்பா, நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து கடைசியில போயிடுச்சியாப்பா. என்னப்பா இது? என்னவோ ஓட்டு போட்டீங்கல்ல, என்ன அடுத்த தலைமுறை நீங்க தானே அனுபவிக்க போறீங்க, நீங்க தானே யங்ஸ்டர், நீங்க தானே இளைஞர்கள். இல்ல தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து. நன்றி.